செய்யுங்கள் என விசிக மற்றும் இடதுசாரிகளுக்கு மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து அவசர கதியில் முடிவெடுக்க முடியாது என திருமாவளவன் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் ரங்கோலி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் உதம்பூர் பெண்கள் உருவாக்கினர். இந்தியாவில் பள்ளி கல்வி முறை குறித்த நித்தி ஆயோக் கொள்கை அறிக்கை. விஜயின் தமிழக வெற்றி கழகம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்றது. ஆட்சி அமைக்க கூடுதல் வேண்டியிருந்த நிலையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவு கோரியிருந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவித்தது. இதனிடையே ஆட்சி அமைக்க விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை விஜய் கோரியுள்ள நிலையில் ஸ்டாலினை சந்தித்துள்ளனர். அப்போது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டாம் என்றும் தற்போது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் எனவும் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றியது. தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் மற்ற கட்சிகள் தாவேகாவுக்கு இன்னும் ஆதரவு கொடுக்கவில்லை. இதனிடையே திமுக கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கோரியிருந்தது. இந்நிலையில் விஜய்க்கு ஆதரவு குறித்து கருத்து தெரிவித்த திருமாவளவன் தனக்கு ஆதரவு தருமாறு விஜய் தொலைபேசியில் பேசியதாக தெரிவித்த அவர், விஜய் தாவேகாவுக்கு ஆதரவு தருவது குறித்து அவசர கதியில் முடிவெடுக்க முடியாது என தெரிவித்தார். அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற மாநிலங்களில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சரவை செயலாளர், மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பிய தகவலில் இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டமன்ற தொகுதியில் புதிய தேர்தலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அத்தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் என்று ஆணையம் கூறியுள்ளது. சட்டமன்ற தொகுதியில் யாரும் 21ஆம் தேதி வாக்குப்பதிவும் 24ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் உதம்பூர் பெண்கள் தேசபக்தி ரங்கோலி கோலம் உருவாக்கினர். ஜம்மு காஷ்மீரில் ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக உதம்பூர் மாவட்ட பெண்கள் தேசிய பெருமிதத்தை வெளிப்படுத்தவும், ஒற்றுமை மற்றும் தியாக உணர்விற்கு அஞ்சலி செலுத்தவும் வண்ணமயமான தேசபக்தி ரங்கோலி வடிவமைப்புகளை உருவாக்கினர். உள்ளூர்வாசிகள் மற்றும் பெண் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட ஒரு சமூக நிகழ்வின் போது தேசபக்தி கரும்பொருள்கள் மற்றும் தேசிய சின்னங்களை கொண்ட ரங்கோலிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. படைப்பாற்றல் செயல்பாடுகள் மூலம் தேசபக்தி, கலாச்சார வெளிப்பாடு மற்றும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்துவதில் பெண்களின் பங்கை இந்த முயற்சி எடுத்துக்காட்டியது. இந்த கொண்டாட்டத்தில் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக ஈடுபாட்டை மையமாக கொண்ட கலாச்சார நடவடிக்கைகள் மற்றும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. இந்தியாவில் பள்ளி கல்வி முறை, காலப்போக்கு பகுப்பாய்வு மற்றும் தர மேம்பாட்டிற்கான கொள்கை வரைபடம் என்ற கொள்கை அறிக்கையை நித்தி ஆயோக் இன்று வெளியிட்டது. இந்த அறிக்கை அணுக்கல் மற்றும் செயற்கை உள்கட்டமைப்பு, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம், கற்றல் விளைவுகள் போன்ற முக்கிய அளவுருக்களின் அடிப்படையில் இந்தியாவின் பள்ளி கல்வி முறையின் விரிவான 10 ஆண்டு கால பகுப்பாய்வை முன்வைக்கும் ஒரு கொள்கை ஆவணமாகும். இந்த அறிக்கை 13 விரிவான பரிந்துரைகளை கொண்ட ஒரு விரிவான கொள்கை வரைபடத்தை வழங்குகிறது. இதில் 8 அமைப்பு சார்ந்த பரிந்துரைகளும் 5 கல்வி சார்ந்த பரிந்துரைகளும் அடங்கும். இவை ஒருங்கிணைந்த பள்ளிகள் மற்றும் சான்றுகள் அடிப்படையிலான பகுத்தறிவு மூலம் பள்ளி கட்டமைப்பை சீர்திருத்துவதிலும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகின்றன. மேலும் இது கற்பித்தல் முறை, மதிப்பீடு மற்றும் அடிப்படை கற்றலை மாற்றுவதிலும் முழுமையான கல்வி மற்றும் மாணவர் நலனை வலியுறுத்துவதிலும் கவனம் செலுத்துகிறது. 33 செயல்படுத்தும் வழிமுறைகளை வழங்கும் இவை ஒவ்வொன்றும் மத்திய, மாநில மற்றும் உள்ளூர் மாவட்டங்களில் தெளிவாக அடையாளம் காணப்பட்ட பொறுப்பாளர்களுடன் குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால எல்லைகளில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கையில் நாடு முழுவதிலும் உள்ள மத்திய, மாநில மற்றும் மாவட்ட அளவிலான சிறந்த நடைமுறைகள் குறித்த சிறு நிகழ் ஆய்வுகளும் இடம்பெற்றுள்ளன.